மாட்டு தாவணி எங்கே இருக்கு? மாட்டு தாவணி இப்படி போய் போனால் கடைச்சானது போயிட்டு போயிருக்கோம். நீங்கள் ஆனால் இப்படி போயிட்டு போயிருக்கோம். இப்படி போயிடலாமா? உனக்கு எதாவது நகை கடை தெரியுமா? இல்லைண்ணா நகைகள்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. தெரியுமா? அந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் தங்கம் இருக்குது. ஒரு 4 கிலோக்கு தங்கம் வச்சுருக்கேன். 4 கிலோ வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சேல் பண்ணணும். நல்ல வேலை, நன்றி. எனக்கு நான் வந்து ஒரு அண்ணனு கேட்ட பாரு, எனக்கு அண்ணன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து உனக்கு எனக்கு எதுவும் காசுலாம் இது வேணுண்ணா. இல்லை ஒரு நிமிஷம் இல்லைண்ணா நீங்கள் அட்ரஸ் கட்டிங்கன்னா சொன்னால் வெளிநாட்டில் வந்துடுறீங்க. நீங்கள் வழிங்க காசு கிடையாது. நீ வந்து அண்ணன்னு பாசமாக கூப்பிட்ட பாரு, அதுக்காக இது. அண்ணா இது 15 பவுன். நன்றிண்ணா. எடுத்துட்டு போ. நல்லா சந்தோஷமா இருப்போ. எனக்கான குடிக்கிறீங்க. எடுத்துட்டு போ, சந்தோஷமா இரு. 10 பவுன் இருக்குண்ணா. நீ வச்சுட்டு லைஃப்பை நல்லா அரேஞ்ச் பண்ணு. ஹலோ சார், வணக்கம். ஒரு 5 கிலோ கோல்டு நம்மகிட்ட இருக்குது சார். பார்ட்டி மதுரையில் யாராவது பார்ட்டி இருக்காங்களா? கை மாற்றி விடுற மாதிரி. எனக்கு இப்போ பாதி அமௌண்ட் வந்தால் போதும். பெரிய இதெல்லாம் வேணாம். 5 பவுன் 2 கிலோ தங்கத்துக்குள்ளே ஒர்த்து காசு கொடுத்தா போதும். நீ முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30% கமிஷன் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா வருது. உங்களுக்கு ஒரு 30%னா இதில் ஒரு 30 60 வரும். உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன். எனக்கு மணி மேட்ரு இல்லை. மதுரையில் யாராவது இருந்தால் மதுரையில் விசாரிச்சுட்டு லைனில் வாங்க. நான் அங்கே வர முடியாது. சென்னையில் தான் எனக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட் இருக்கேன். இப்போ மதுரைக்குள்ளே இதை நான் கைமாற்றணும். 5 கோடி ரூபா எனக்கு 2 கோடி ரூபா வந்தால் போதும். ஓகே, பார்ட்டியை முடிச்சுட்டு உடனே லைன் வாங்க. நான் பிலிப்பைன்ஸோ, அமெரிக்கா பக்கத்தில். நம்ம பேரண்ட்ஸ்லாம் இங்கே தான், பூர்வீகம் தமிழ்நாடு தான். எல்லாமே அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அதுதான் ஒரு வேலையாக வந்தேன். இல்லை தங்கம் வைக்கணும் பேசிக்கிட்டு புரியல. தங்கம் வைக்கணும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் கேட்டேன். ஆமாம், தங்கம் ஒரு 5 கிலோ இருக்குது பாக்ஸில். உங்களுக்கு யாரை பார்ட்டி தெரியுமா? நம்மள்ட்ட ஆள் ஃபைனான்சியர்னா தங்கம் வாங்க வரோமா? அதெல்லாம் வாங்குவார், நம்மளுக்கு தெரிஞ்சு வரும். இப்போ போயிடலாமா? ஃபோன் அடிச்சு பாருங்க. நான் ஃபோன் அடிச்சு பாருங்க. நம்பர் வந்து என்கிட்ட இல்லை, ஆனால் கடை தெரியும் எனக்கு. எனக்கு கன்ஃபார்மாக நம்பி வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த நம்ம வண்டியிலே கூட்டிட்டு கண்டிப்பாக என்னைய நம்புங்க. நான் 1 கோடி ரூபா 1 கோடி ரூபாய்க்கு 30%னா உங்களுக்கு வந்து 30 லட்ச ரூபா. 2 கோடி ரூபாய்க்கு 60 லட்ச ரூபா. சரி, 5 கோடி ரூபா சேல் விற்கும். 5 கோடி ரூபாயில் அவருக்கு 3 கோடி ரூபா அவர் வாங்கிட்டு போயிட்டு போட்டோம். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வண்டி 2 கோடி, உங்களுக்கு 60 லட்சம், எனக்கு 1 கோடி 40 லட்சம். நீ வண்டி வச்சிருக்கீங்களா? நான் இதில் வந்தேன், நான் ஆட்டோவில் தான் வந்தேன். ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே வந்துட்டேன். வண்டி இருக்குல்ல? வண்டியில் போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கிளம்புவோம். உள்ளே தான் இருக்குது. சரி, நீங்கள் முன்னாடி கூட இல்லை நான் வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஆனால் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஹோட்டல் இருந்தாலும் இருக்கிறேன். தலைவா, பிரியாணி இருக்கா? ஓகே. அண்ணா நீங்களும் வாங்க, சாப்பிடுவோம். இல்லை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. சரி, என்ன இருக்கா? 2 இருக்குது. சிக்கன் தான் இருக்கா? சிக்கன் தான் இருக்கா? சிக்கன் பரவாயில்ல ஒரு. நீங்கள் உட்காரு. சாப்பிடுங்க. மீன் எதா இருக்கானே? காடை எடுத்துருவாங்க. சிக்கன் சுக்கா கூட்டம் ட்ரை பண்ணிடுவா. இல்லை இரு. என்னண்ணா பில்லு? இல்லை. எவ்வளோ? 200.
கொடுத்துருவாண்ணே. நம்மள்ட்ட எப்படி டாலரு இதாக தான் காடாக தான் இருக்கும். நீங்கள் காடெல்லாம் பரவாயில்ல தம்பி, ஜிபே கூட பண்ணி விடுங்க. ஜிபே கிடையாது ஏன்டா அண்ணா, ஜிபேலாம் நான் இதுலேருந்து வர்றப்பா. இது எங்கள் இதில் ஜிபே கிடையாது, ஊபே தான் இருக்குது. ஊபேலாம் இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. நீ போட்டு வாங்க, கொடுத்துருவாங்க நம்ம அண்ணா. அப்போ அவ்வளோதான் பழக்கமா? சரி சரி, நான் கொடுத்துருங்க, ஒன்றும் கோச்சிக்கிறாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கு இல்லை நீங்கள் ஏதோ மனசுக்கு இல்லை என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி போயிடும், கொடுத்துருவாங்க அண்ணா. 30%. சரி சரி, போ போ. என்ன மனுஷன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. நம்ம இவன் துண்ணுட்டு ஏந்தல கட்டிட்டான். ஓகே வண்டி எடு வண்டி எடு. அண்ணா சாப்பிட்டோன்னு ஒரு ஜூஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஜூஸ் கடை இதாக இருக்கு. எங்கே? இதாக பக்கத்தில். அப்படியா? வாங்க வாங்க. சாப்பாடு தரமாக இருக்கு. பில்லு வந்துச்சுன்னா எனக்கு காசு ஒரு பொருட்டு கிடையாது. எத்தனை லட்சமாக இருந்தாலும் கொடுத்துருவேன். அவர் யாருன்னா சேட்டா எப்படி ஆளு? ஃபைனான்சியர் இல்லை, சேட்டு இல்லை, ஃபைனான்சியர் நார்மல் தான். ஏன்னா சேட்டுக்காரங்கள்ட்ட பணம் கையிலே வச்சிருப்பாங்க. இல்லை அப்படியாட்ட கூட்டிகிட்டு போக மாட்டேங்குது, பணம் கையில் இருக்கு. சரி, அதுதான் மேட்ரு. இன்னொரு ஃபுல் மிச்சு. அதெல்லாம் 2 கிளாஸ் ஒட்டா அடிக்கணும். மணிக்குள்ள போய் பார்க்கணும் ஃபைனான்சியரை வந்து. இப்போ என்ன மணியா? 4 தானே ஆகுது. போயிடலாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு நேராக வண்டி எடுத்துட்டு போயிடும். 90 கொடுத்துருண்ணே. ஜிபே பண்ணிடுங்களா? அப்புறம் சீப்பு காசு இல்லையே. அப்படியா? சரி 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 சரி, முதல்ல சொன்னீங்க, ஹோட்டலில் மறந்துட்டேன். அது இப்போ வேடுங்க. சரி அண்ணா மொத்தமாக 60 லட்சம் வருது. அப்புறம் என்ன? சரி, ஒரு பெரிய கொடுத்துருவாங்க. சரி. அண்ணா இன்னும் 2 பொட்டலம் வாங்கிக்கலாமா? போகிறவள்ள கடை நிறையா இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம். பொட்டலம் போகிற வழியில் போட்டுக்கிட்டே போகணும். எனக்கு கடை நிறைய எனர்ஜி ஏற்றிக்கிட்டே இருக்கணும் உடம்புல. கடை நிறையா வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு சத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? நல்ல உடம்புல நல்ல எனர்ஜெட்டிக்காக ஏற்றிக்கணும். அதெல்லாம் சரிதான். ஓகே வண்டி எடு. சரி சரிங்க சார். இல்லை வரேன். வை. அண்ணா எமர்ஜென்சியா சென்னையிலேருந்து ஒரு கால், ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னரு. சரி, காரில் ஈசிஆரில் போயிட்டு இருந்திருக்காப்புல. ஆப்போசிட்டில் லாரிக்காரன் ஏறி வந்துட்டானா. என்ன தம்பி சொல்கிறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு நான் உங்கள்கிட்ட தங்கத்தை கோல்டை கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைனான்ஸ் சென்டர் நீங்களே கொடுத்து நீங்கள் பணம் வாங்கிக்கிங்க. ஏன்னா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. என்னை நம்பி வந்துட்டா நான் உயிரை கூட கொடுப்பேன். அந்த மாதிரி ஆள் நீ வந்துட்டீங்க. நான் தங்கத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். மொத்தம் 5 கிலோ இருக்கா? சரி, 2.5 கிலோ கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட. நீ எடுத்து போய் காசு ஆக்கி. சரி தம்பி, சரி வாங்க. அர்ஜென்ட் வேற சொல்றீங்க? ஆமா, எமர்ஜென்சி ஆகி போச்சுனா உயிர். ஆமா. இப்போ இங்க வச்சு பொட்டியை ஓபன் பண்ண முடியாது. அது உள்ள போயிடலாமா? காட்டு பக்கம் போயிடலாம். சரி வாங்க. நீங்க வண்டி நிறுத்தி லாக் பண்ணிட்டு படுத்துவாங்க. அண்ணா விஷயம் வெளில வந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். தம்பி இது நானும் சம்மந்தப்பட்டிருக்கலாம், எப்படி தம்பி வெளியே வரும்? நம்புங்க தம்பி. ஏன்னா வெளிநாட்டு தங்கண்ணா, அதெல்லாம் ஒரு பொட்டி லீக் அப்படியே தங்க பார்த்தா கண்ணை பாரிக்கும். அட்டம் சொல்லும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொட்டியை இது வரைக்கும் நான் யாருக்காகவும் உங்களுக்காக திறக்கிறேன். உங்க மனசுக்காக நான் திறக்கிறேன். எதில் வச்சு எடுத்துட்டு போவீங்க? நான் அந்த வண்டி சார், வண்டியில் பேக் அந்த துணியை எடுத்து சுற்றுற மாதிரி பிளான் பண்ணி இல்லை பொட்டியோட எடுத்துட்டு போயிருங்களா? அப்புறம் நீங்கள் கொண்டு போகணும். ஆமாம், நான் கொண்டு போகணுமா? அதுவும் மேட்ரு. சரி விடுங்க, நீங்கள் வண்டியில் நீ வண்டி எடுத்து வந்தா வச்சிடலாம். தம்பியை மறந்துட மாட்டீங்களாண்ணா? அது எப்படி தம்பி? அக்கா வீடு கட்டுற பெருசா கட்டுங்க. அடுத்த ப்ராஜெக்ட் வரும்போது இன்னும் பெருசா நான் பண்ணி தரேன். அதான் முக்கியம். தங்கம் கிட்டத்தட்ட 2.5 கிலோ அப்படியே எடுத்தாந்து கொடுத்து விழிச்சிங்களா? அப்படியே கவிப்பானுங்க. எத்தனை கேரக்டர் நினைக்கிறீங்க? 36 கேரக்டர். எங்கேயுமே கிடைக்காது. பிலிப்பைன்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
இது இது உங்களோட ஷேர், என்னோட ஷேர் இங்க இருக்கு. ஆனா என்னோட ஷேர் தரமாட்டேனே. அது உங்களுக்குள்ள நான் சொன்னதுதான். உங்களுக்கு வந்து 2.5 கிலோ உங்களுக்கு, 2.5 கிலோ எனக்கு. ஆனா அதை நான் என்னோட ஷேரை வச்சுட்டேன். என்ன இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க வந்து இதை எடுத்துட்டு போய் கூட கட்டுங்க, இதை வச்சு ஒரு தொழில பண்ணுங்க, உழைச்சு முன்னேற பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் யாருக்காச்சும் உதவி பண்றேன்னா அவங்க வந்து முன்னேறணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நான் தங்கத்தை கொடுத்தோன்னு நீங்க என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு உங்களுக்கு தோணும். அதை எதிர்பார்க்குற ஆளுக்கு நான் கிடையாது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நல்லா வாழணும். என்னடா நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னடா இது? என்னது இது? என்னடா தங்கமா இது? ஏன்டா என்னை போட்டு என்னடா இது? அண்ணா என்னடா 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 இது? என்ன 2 கோடி ரூபா? என்னடா இது? 2 கோடி ரூபா இது? சட்டிடா இது. என்னடா சட்டி தெரியாதா? உங்க ஊர்ல இது தங்கமாடா? அண்ணா பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் தங்கம். பிலிப்பைன்ஸ் குடிடா. சட்டியை வச்சுக்கிட்டு என்னடா? அடா சட்டி போடுற பழக்கம் இருக்கா இல்லையா உனக்கு? சட்டி போடுற பழக்கம் இருக்கா? அண்ணா ஏடா சட்டியை போட மாட்டியா? ஏடா 2 கோடி ரூபா அது? ஏனாம்டா? அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? தங்க இருக்காங்க. உலக நாக்கியாவரா நீ? உலக நாக்கியாவரா? போடா தள்ளி போடா. அண்ணா தள்ளி போடா நீ. எதுக்கு டென்ஷன்? என்ன டென்ஷன் ஆக மயிர புடுங்கறேன்ட்டு. டேய் அண்ணா போடா போடா முதல்ல போடா. அண்ணா இது கண்ணல குறச்ச. நீ தப்பிக்க முடியாதா? நீ உன்னை அண்ணா டேய் அண்ணா உன்னை உண்டு பண்றனா இல்லையான்னு பாறா. என்ன கேனப்பேல ஆக்கிட்டு இருக்க? ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் நெத்தில எப்படி எழுதி இருக்கு? நெத்தில எப்படி எழுதி இருக்கு? அண்ணா டேய் வர ஆத்திரத்துக்கு என்னதான் செய்யணும் தெரியல. இதை எடுத்து போடா. என்னடா எடுத்துட்டு போற மயிர்? டேய் வெறி நாய் மாதிரி இருக்க. இப்ப அண்ணா வெறி பிடிக்க என்னடா இது இப்படி போய்? டேய் என்னடா அண்ணா தங்கம் இருக்கா இல்லையாடா? என்ன தங்கம் இருக்கா இல்லையாடா? அடிக்கிற அடிக்க முடிச்சாட்டு இருடா. தங்கம் இருக்கா இல்லையாடா? ஏண்டா டேய் என்னை குலகார நாக்கிறாதடா. தங்கம் இருக்கா இல்லையாடா? என்ன மாதிரி கை செயின கழிச்சு கொடுத்தா? ஏண்டா அதெல்லாம் கவரிங்கண்ணா. கவரிங் மயிறு புடுங்குது. அப்புறம் இது என்னடா? என்னடா துவைக்காத சட்டி 2 சட்டியை கொண்டு வந்துட்டு தங்கம் மயிறு தங்கம் நீ லூசாடா? நீ என்னைய லூசா? நான் லூசா? நீ லூசாடா? எந்த ஊர்ரா நீ? எந்த ஊர்ல இருந்து வந்த? பிலிப்பைன்ஸ் மயிர் நினைச்சுட்டு எந்த ஊர்ல இருந்து வந்த? டேய் என்னடா நீ? என்ன காலை கடந்து என்ன எவ்வளவு திண்டு இருக்க நீ? எவ்வளவு ஜூஸ் 2 ஜூஸ் இப்படி வச்சு குடிக்கிறா? என்ன வெண்ண ஒண்ணு குட்ட மாட்டியோ? இது பார்சல் அண்ணன் சொன்னேனா? என்னடா அண்ணன் சொன்ன? நொண்ணான்னு சொன்ன? 2 ஜூஸ், முட்டை பிரியாணி, சிக்கன் என்ன காரம் வேற. இதுல காரம் ஏண்டா ஒழுங்கா? அண்ணே என்னண்ணா இது? தம்பிண்ணா. எனக்கு தம்பி இல்லடா. நீ என்னடா வெறிய தம்பி? மயிறு போடா. நிக்காதடா கண்ணு முன்னாடி போடா. நாங்க போறோம். சரி நான் ஓகே நிக்கலண்ணா. அண்ணா நான் போறேன். போடா அண்ணா சாரிண்ணா. எங்கடா போற? டேய் ஏய் நீ செலவு பண்ண காசு வைடா. முதல்ல செலவு பண்ண காசு வைடா. எவ்வளோண்ணா ஆச்சு? 400 ரூபாய் எடுத்து வைடா. நான் வைக்கிறேன். ஒண்ணா எடுத்து வைடா. பிலிப்பைன்ஸ் காசு எடுத்து. பிலிப்பைன்ஸ் காசு செல்லுமா? பிலிப்பைன்ஸ் காசு குளிச்சி காசுடா. என்ன ஏ காசு எடுத்து வா. ஏனம்டா அண்ணா முதல் முறையா என்ன கேனப்பையில ஆக்கிடுவோம் நீ தான்டா. அண்ணா என்ன லூசாடா நீ? தங்க வேணாமா? சட்டிய போட மாட்டியாடா? டேய் சீப்பே வச்சிருக்கா? சீப்பே இருக்கா? நீ காசு உன்கிட்ட சீப்பே இருக்காதுடா. நீ கையில மாட்டிருக்க, கழுத்துல போட்டிருக்க. தங்கம் மாதிரி இதையாச்சும் ஒண்ணு கொடுத்து தோழடா. இது தங்கம் கிடையாது, எல்லாமே கவரிங்கண்ணா. ஏன்டா நீயா டூப்ளிகேட்டடா? அதான் கழுத்து குடுத்தியாடா இங்க. ஏய் வேணாம்டா. அண்ணா இந்த வேளை அண்ணா இத வேளை எடுத்துக்கடா. வேணாம்டா. அண்ணா அண்ணா உன் காசை நான் கொடுத்துறேன். அடிக்க நான் அடிச்சுக்கிறேன். அண்ணா அண்ணா உன் காசை நான் கொடுத்துறேன். உன் காசு காசுடா. காசு காசு எடுத்து கொடுத்தா அந்த இடத்துக்கு அண்ணா தரறனே. நீ காசை எடுத்து கொடுத்தா பொண்ணு இந்த இடத்துக்கு. இப்ப நான் தங்கம் கொடுத்துறேன். அது எங்கடா? காசை எடுத்து அண்ணா அண்ணா இருடா அண்ணா அண்ணா தரறேன். எட்ரா காசு எட்ரா. ஜிபே நம்பர் சொல்லு. 90 400 70 490. அண்ணே
உங்க காசை நான் போட்டுறேன். நான் கொடுத்த தங்க எங்க? டேய், அண்ணா, 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 என்னடா என்னடா அண்ணா, அண்ணா. என்ன பார்த்தா எப்படி தெரியும்? என்னடா அண்ணா, அண்ணா, இரு, இரு, இரு. அண்ணா, போட கட்டிய கொடுத்து தங்கம்மா அதை எடுத்துட்டு போடா. தோச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல அது. எங்க ஊர்ல தங்க கட்டினா உங்க ஊர்ல தங்கம் புளுத்தி முதல்ல காசு விடுறா. காசு அனுப்பி விடுறா. 99 49 காசு அனுப்பி 164. சொல்லிட்டேன்ல 10 நம்பர். எத்தனை 40 நம்பர் நொட்டுவாங்க. 10 நம்பர் சொல்லிட்டேன்ல. போடு ரூபாய் போடு. நம்பர் சொல்லு 10 வாட்டி சொல்ல வச்சுக்கிட்டு இருந்ததே போட்டேன். ஒரு நம்பர் சொல்றேன். அந்த என் மாய்களுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். செக் பண்ணு. நீ இந்த இடத்துல போ. இங்க பாருங்க. டேய் நான் செக் பண்ணிக்கிறேன். நான் இங்க பாருங்க 1500 ரூபாய் போட்டிருக்கேன் பாருங்க. 1500 ரூபாய் போட்டிருக்கியா? வண்டியில உன்னை கூட்டிட்டு வந்து அலைஞ்சு பெட்ரோல் தேய்மானம் இதெல்லாம் எவன்டா? அதான் 1500 ரூபாய் போட்டிருக்கேன். கூட மன்னிச்சிடலாம்டா. கவரிங்க கலட்டி கொடுத்த பாரு அவன்கிட்ட. அண்ணா 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 என்னண்ணா? அண்ணா மரத்துல கட்டி வச்சு அண்ணா வராதடா பின்னாடி. அண்ணா 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 பின்னாடி வராதடா. அண்ணா 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 வரல போடா போடா. போடா பின்னாடி வராதடா. அண்ணா 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 நான் கொலை பண்ணிடுறேன்டா. அண்ணா அண்ணா காசு தான் திருப்பி கொடுத்துறேன். என்ன மண்டை கொதிக்குதா? போடா. அண்ணா அண்ணா காசு திருப்பி எனக்கு வெடிச்சு